தருமபுரி தொகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் உறுதியான நடவடிக்கை எடுப்பேன் என சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வெள்ளிச்சந்தை, மல்லுப்பட்டி, மகேந்திரமங்கலம், ஜக்கசமுத்திரம், பந்தார அள்ளி, கொல்லப்பட்டி ஆகிய இடங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். கூடியிருந்த மக்கள் மலர் தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், சுத்திகரிக்கப்பட்ட காவிரி குடிநீர், உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆகிய கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். தண்ணீரும் வேலை இல்லாத திண்டாட்டம் தான், ரெண்டுமே கிடையாது. ரெண்டுத்துக்காகவும் கண்டிப்பாக நான் போராடுவேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனைக்காக மருத்துவர் ஐயா தான் நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. மருத்துவர் அன்புமணி அவர்களும் நிறைய போராட்டங்கள், கையெழுத்து இயக்கங்கள், காவிரி நடைப்பயணம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையை நம்ம இன்னும் அதிகமாக தீவிரமாக எடுத்துக்கிட்டு போனோம். டெல்லியில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் டெல்லி பாராளுமன்றத்தில் போய் நம்ம ஊர் பிரச்சனையை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதனைத் தொடர்ந்து குளிக்காடு, கதிரம்பட்டி, சின்னவரட்டம்பட்டி, குண்டாங்காடு ஆகிய இடங்களில் பரப்புரை செய்த அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்வு காண்பேன் என உறுதியளித்தார். 19ஆம் தேதியன்று மாம்பழம் சின்னத்தில் தனக்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த பகுதியில் மொரப்பூர் ரயில்வே திட்டம் போல எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்த சின்னம். எவ்வளவு மருத்துவமனையா இருந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலா இருக்கு, அதையும் கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் தான். மருத்துவர் அன்புமணி தான் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு இருக்கு. உங்க வீடு தேடி நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். நீங்க எங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம். இதேபோல் கொத்தலம், பாறைக்கொட்டாய், போடார அள்ளி, அண்ணாமலை அள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க கோரி மக்களை சந்தித்து சௌமியா அன்புமணி ஆதரவு திரட்டினார்.